ஒரு ஃபிஷ் பவுல் செட்டப் பண்ண என்னெல்லாம் தேவை அண்ட் எவ்வளோ ரூபாய் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இதான் நான் வாங்கியிருக்கிற ஃபிஷ் பவுல். நல்லா ஒரு பெரிய ஃபிஷ் பவுல். ஒரு அக்வேரியம் ஃபீல் கொடுக்கறதுக்காக சும்மா ஒரு செடியை சொருக்கியிருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ் பவுல் ஒரு 10 inch ஃபிஷ் பவுல். ஸோ இது பக்கத்துலேயே வாங்கினேன். ஒரு 150 rupeesக்கு எனக்கு கிடச்சிச்சு. ஒரு ஃபிஷ் பவுல் அப்படின்னும் போது ஒரு லிமிட்டட் ஃபிஷ்ஷஸ் தான் வந்து உள்ளே லோட் பண்ணணும். அண்ட் சில ஃபிஷ்ஷஸ் தான் வந்து அதுலேயும் லோட் பண்ண முடியும். ஸோ கப்பீஸ் அண்ட் ஜீப்ரா அந்த 2 ஃபிஷ் தான் வந்து ஒரு ஃபிஷ் பவுலுக்கு ஓரளவு நம்மளால் செட்டப் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் வாங்கியிருக்கிறது ஒரு 4 கப்பீஸ் 25 per pair. ஸோ ஒரு 50 rupeesக்கு நான் இங்கே ஒரு 4 கப்பீஸை வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன தேவை அப்படின்னா வந்து ஃபிஷ்க்கான ஃபுட்ஸ். ஸோ இங்கே நான் மைக்ரோ பெல்லட்ஸ் வாங்கியிருக்கேன் ஒரு 70 rupeesக்கு அண்ட் ஆப்டிமம் பிராண்ட். ஸோ இங்கே மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபிஷ் பவுல் 150 அண்ட் ஃபிஷ் வந்து 50 அண்ட் ஆப்டிமம் மைக்ரோ பெல்லட்ஸ் வந்து ஒரு 70. ஸோ மொத்தமாக 270க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இதான் என்னோடய ஃபிஷ் பவுல். இதில் வந்துட்டு அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு இதுதான் என்னோட தங்கச்சின்னு சொல்லும்ல, அதே மாதிரி இதோட ரிஃப்ளெக்ஷன் இதில் தெரியுதுங்க. ஆமாம் ஆமாம்.